உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 27/11/2015 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி பின்னிரவு 1:44 வரை, பின்பு திருத்திகை. மிருகசிரிச்ச நட்சத்திரமானது பின்னிரவு 4:53 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பேச்சாற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் செவ்வாய் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய அமைப்பு, கூட்டாளிகளால் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திரனும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சாரம் செய்வதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவானது நன்றாக இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 4ஆம் வீட்டில் செவ்வாயும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் என்பதனால் முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, எதிலும் லட்சியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை எளிதில் அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். வீண் பழிச்சொல்கள் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாயானவர் 2ஆம் வீட்டில் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அதிகம் விரும்பும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3ஆம் வீட்டில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தாராள தன வரவுகளால் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை கூட இன்றைய நாளில் உள்ளது.